எனக்கு அனுபவம் இருக்கிறதா நான் சொல்றேன். ஒரு காலத்துல பணம் வசதி எதுவுமே இருக்காத போது ஒரு சர்ச்சு கொண்டு போவாங்க, பையன்கெல்லாம் நல்லா ஊத்தி இருப்பாங்க. அந்த நேரத்துல என் வீட்டுல என்ன சட்டை நான் போடுவேன்னா 4 பேர் கொடுத்துருப்பாங்க. எங்க வீட்டுல எந்த சட்டை இல்ல, யாரோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஷர்ட்டை மட்டும் போட்டு மடக்கி வச்சிருவேன். இது வரைக்கும் ஏன் யாரும் பாத்துட கூடாது, இப்படி விட்டா அசிங்கமா இருக்குமே. சின்ன சட்டை வாங்கி கொடுக்க யாரும் இல்ல. பொறுத்த வரைக்கும் எப்படி இவன் இப்படிதான், இவனுக்கு எதுக்கு புது சட்டை, இவனுக்கு எதுக்கு காசு செலவு பண்ண, இவன் இப்படிதான் சொல்லப்படுது பைபிள். அவள் ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வந்தான். பால் குடிக்கிற காலம் முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு வருஷம் வளராம இருந்திருப்பாரு, சின்ன சட்டையை தைச்சிட்டு வர. எல்லாம் நினைக்கிறாங்க இந்த சாமுவேல் இவ்வளவுதான். ஒரு காலத்துல இந்த கையில சட்டை கூட பத்தல. ஐயோ எல்லாம் பாக்குறாங்க அசிங்கமா இருக்குன்னு சொல்லி கை மடிச்சு வச்ச சாமுவேல் அந்த கையை என்ன தெரியுமா மாத்துறாரு, கொண்டு வாய் ராஜாக்கள் தலைமையில கழிச்சு அபிஷேகம் பண்ணுங்க. அங்க சாமுவேலுடைய சரித்திரத்தை கர்த்தர் மாத்துறாரு. ஒரு காலத்துல சின்ன சட்டை போட்டு நடந்தவன் இந்த சாமுவேல், ஒரு காலத்துல சட்டை கூட பத்தாம இருந்த சாமுவேல கர்த்தர் தலையெழுத்தே மாத்துறாரு. இப்ப அவன் கை வைக்கிறதெல்லாம் ராஜாக்கள் தலைமை.